வணக்கம். இப்போது இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஆங்கிலம் 1/5/2024 இந்த குருப்பயிற்சி பலன் அப்படிங்கிறது அன்னைக்கு பகல் 1 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறது. மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயணிக்கிறார். இந்த பயணம் செய்வதின் விளைவாக மகர ராசிக்கு குரு பயிற்சியால் என்ன நன்மை அப்படிங்கிறது சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்போ மகர ராசி அன்று குரு பயிற்சியினுடைய நாள் மகர ராசி சந்திரன் உச்சம் பெற்று அங்கே அமர்ந்துள்ளார். மகர ராசிக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருப்பது சொந்த வீட்டில் ஒரு பெரிய பொக்கிஷ காலம். இந்த ப்ளஸ்ஸில் குரு பகவானுடைய அருள் அப்படியே ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது அப்படியே பார்க்குறார் மகரம் கும்பத்தை. இப்போ இந்த குரு பார்வையிடும் போதே இவர்களுக்கு துன்பமெல்லாம் விளைவிட்டது. பெரிய பிரச்சனையிலலாம் இவங்க விடுதலை வாங்கிடுவாங்க. பிரமாதமான ஒரு பொக்கிஷம். அதனால தான் ஒரு பொக்கிஷ காலம் மகர ராசி அன்பர்களுக்கு. உங்களிடையே உள்ள சகிப்பு, அதாவது என்னென்னா முரண்பாடு, பிடிவாதம், சகிப்புத்தன்மைக்கு வாங்க முடிஞ்ச அளவுக்கு. உங்களுக்கு இயற்கையாகவே மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த முரண்பாடெல்லாம் இருக்கும் இல்லையா? ஏன்னா மகரத்துக்கு ஆளும் கிரகம் உச்ச வீடு சனி உச்சம். அதே மாதிரி இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வயசில் உத்திராடம் திருவோணம் இது எல்லாம் மனோவசியக்காரனாகிய சந்திரன் சொந்த வீடு, சனி வீடு சொந்த வீடு, அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பாங்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் கொடுக்க போகிற ஒரு வாய்ப்பு இந்த குருவால். ஏனென்றால் குரு 9ஆம் பார்வையாக, 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக குரு 10. அப்போ பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னாவே நின்று 9 ராசி பார்த்தாலே வேலை முடியும். அப்போ மகரத்தை குரு நின்று 9ஆம் பார்வையாக நின்ற இடத்துல இருந்து குரு 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை மகர ராசி பார்க்குறாரு. அப்போ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. 9ங்கிறது வெளிநாடு, அயல்நாடு, தூரம், தொலைதூரம், பிரிவு நிலை, வனவாசம், எதிரிகள் சரண்டரு, அதே மாதிரி லவ் ஃபெயிலியரு, இதுக்குண்டான ஒரு வாய்ப்பு சக்ஸஸ்ஃபுல். என்னை வெறுத்து ஓடுனது பெண்ணாக இருந்தாலும் சேர வேண்டும், ஆணாக இருந்தாலும் சேர வேண்டும். உண்மையான லவ்வை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஆக விருப்பப்படி திருமண காலங்கள் எல்லாம் விருப்பப்படி நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இந்த குரு பகவான் இப்போ திருமணத்தை நடத்தி வைப்பார். அதுக்குண்டான ஒரு அமைப்பு இந்த குரு பகவானால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்போது நடந்துவிடும். நான் எதிர்பார்த்த வரன் இதுவரை வரவே இல்லை, பார்த்து கொண்டே இருக்கிறேன், வரன் பார்க்குறேன், பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்க, நடக்கவே இல்லைங்க. அப்போ இந்த குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு பகவான் இப்போ பார்த்துட்டாரு. மகர ராசிக்கு குரு நின்று 9ல் ஒரு யோக வாய்ப்பு, வெளிநாட்டில் ஒரு வேலை வாங்கி கொடுக்குறாராம். இப்போ தந்தை மூலமாக ஒரு நட்பு வருமா, தந்தை மூலமாக போன சொத்து திரும்பி வருமா, பாட்டன் சொத்து, அப்பன் சொத்து, மண்மனை யோக வாய்ப்பெல்லாம் இப்போ திரும்பி வந்துடுமா. சண்டை போட்டு உங்கள்கிட்ட பிரிஞ்சு ஓடணும் வந்துடுவானோ எப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி 7ஆம் இடம் பாருங்கள், 7 குடைய ஒரு வாய்ப்பு. இதில் மகர ராசியில் நின்று 7 குடைவர் சந்திரன் மனோவசியக்காரன். இப்போ 7ஆம் பாவாதிபதியில் நின்று 7 குடையவருடைய சப்ளாட்டில் அவர் போய் நின்று, அவர் தான் மனோவசியக்காரனாச்சே. திருவோண நட்சத்திரத்தில் நின்று, திருவோண நட்சத்திரம் அப்போ சந்திரனுடைய நட்சத்திரம், அவரே வசிக்காரரு. அப்புறம் வசியம் ஆகாமல் இருக்குமா? அப்போ ஓடிப்போனவங்களாம் திரும்பி வருவாங்களாம். ஆக ஒரு வெற்றியாளர்களாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆக இது வரைக்கும் தோற்றுக்கிட்டே இருக்கிறேங்க, இனிமேல் ஜெயிப்பேனா அப்படின்னா மகர ராசி அன்பர்களே, இனிமேல் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. இனி ஓடிப்போனவங்களாம் வரப்போகிறான், சரண்டராக போகிறான். இது ஒரு பொற்காலங்கள். இந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வழிபட போகிறார். பரீட்சை நல்லா எழுதிருக்கிறீங்க. அதே மாதிரி சனின்னா இரும்பு, வண்டி வாகனம், ஏதாவது மெக்கானிசம் சார்ந்த ஒரு படிப்பு, இன்ஜினியரிங் சார்ந்த ஒரு நிலை, அதெல்லாம் ஆராய்ச்சி, ஆர்ட்ஸ் மைண்டு அப்படின்னா கற்பனை திறன் பொருந்திய அந்த நபர். அப்போ கருப்பு, இரும்பு, சனி 8 இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதாவது நீங்கள் ஒரு இடத்த பிடிச்சிட்டிங்கன்னா அங்கேயும் நிற்பீங்க, வெளியே வர மாட்டீங்க. நான் பிடிச்ச மசலுக்கு 3 கால் தான் அப்படியே நிற்கிற ஆளுங்க தான் மகர ராசிக்காரர். ஆனால் நல்ல குணம் இருக்கும், ரொம்ப அமைதியாக இருப்பீங்க, ரொம்ப சைலண்டாக இருப்பீங்க, ரொம்ப அமைதியாக உள்வாங்கி கவனிப்பீங்க.
அப்படியே உள்வாங்கி போடுவீங்க. கரெக்டாக கவனித்து பார்த்துட்டு அப்படியே போய் செய்வீங்க. நல்ல ஆர்ட்ஸ் மைண்டு, சிந்தனை சிற்பி. ஆனால் சீக்கிரம் டக்குன்னு வராது, அவ்வளோதான். எல்லாம் இருக்குதுங்க, ஆனால் முடியலைங்கிற மாதிரி இருக்குது மகர ராசி. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சுப மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு பொலிட்டிக்கலில். ஏன்னா சனியே வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா சனி தான் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். இப்போ இந்த சனிக்கும் குருவுக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி ஒரு சிறப்பு பயிற்சியாக நிச்சயமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமையும் என்பது சந்தேகமில்லை. வண்டி வாகனத்தில் ஒரு மாற்றம், சுபவிரை செலவுகள் ஏதாவது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அது என்ன பண்ணுங்கள், வண்டி வாகனத்தில் இப்படி போகும்போது வரும்போது உள்ளே ஏதாவது இரும்பு சார்ந்த ஒரு நிலை ஏதாவது ரிப்பேர் ஆகும், அதை வந்து சரி செய்யறதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிங்க. முன்னோர்களையும் பெரியோர்களையும் முறையாக வழிபடுங்கள். அவர்களிடையே இருந்து நல்ல பெயர்களை வாங்கி கொள்ள தயங்காத நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அந்த வேகத்தை பாராட்டாமல், அந்த பிடிவாதத்தை பாராட்டாமல், உங்களுக்கு நல்ல காரியம் ஆகுங்கிற ஒரு நேரம் குருவால் கிடைக்கப் போகிறது. இதை பக்குவமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல வெற்றியாளர்களாக இந்த குருவால் நீங்கள் மாறப்போகிறீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.